லெனின் சார், உங்ககிட்ட இருந்து இந்த விவாதத்தை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஆளுநர் தொடர்ச்சியாக தமிழக அரசினுடைய பல திட்டங்களாக இருக்கட்டும் கேள்வி கேட்கக்கூடியதான். அது வேந்தர்களுடைய நியமனத்தில் தொடங்கி அரசு கணக்கு காட்டக்கூடிய விதங்கள் வரை இப்போது வரை பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. ஆளுநர் இப்படியான போக்கை கையாளுவது சரியா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. நிச்சயமாக இந்த போக்கு மிக தவறானது. ஆளுநர் என்பவர் ஒன்றிய அரசின் பிரதிநிதியாக ஒரு கான்ஸ்டியூஷன் ஹெட்டாகத்தான் செயல்படுகிறார். மியர் ஹெட்டு தான் அது. எனவே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை கேள்வி கேட்கிற இடத்துல அவர் ஒன்றும் மன்னராட்சி அல்லது ஆங்கிலேயர் ஆட்சி கால கவர்னர் ஜெனரல்கள் இல்லை. ரெண்டாவது விஷயம், இதுக்குன்னு இப்போ கணக்கு கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை. கணக்காய்வு குழுன்னு அதுக்கு தான் இருக்குது. தலைமை கணக்காய்வு குழு சிஏஜி இருக்குது, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இருக்குது. அவங்கெல்லாம் எல்லா மாநில அரசுகள், இன்னும் சொல்ல போனால் உள்ளாட்சி நிர்வாகம் வரலையும் அவங்க கணக்குகளை ஆய்வு செய்து முறையாக அந்த ஆய்வு முடிவுகளை வெளியிடுறாங்க. ஒன்றிய அரசினுடைய நிதிகளை எல்லாவற்றையுமே ஆய்வு செய்கிறார்கள். எல்லாமே தணிக்கைக்கு உட்பட்டது தான். ஏன் 100 நாள் வேலை திட்டம் கூட சமூக தணிக்கைக்கு உட்பட்டது தான். தணிக்கை எல்லாம் பிரச்சனை, நீங்கள் யார் அதை செய்வது என்பது தான். ஏன்னா இப்போ ஆளுநருக்கான செலவு சம்பந்தமான கணக்கை நீங்கள் வெளியிட்டீங்களா? ஆளுநர் நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? பல்வேறு என்ஜிஓக்களுக்கு, குறிப்பாக இந்துத்துவ அமைப்புகளின் சார்பாக நடத்தப்படுகிற நீங்கள் அது இந்த உணவு வழங்குகிற விஷயமாக இருக்கலாம், பள்ளிக்கூடங்களுக்கு உணவு போடுவதற்கு கடந்த அதிமுக ஆட்சியில் போட்ட ஒப்பந்தமாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு 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 ஊழலுக்கான இடமாகவே தெரிகிறது. அதுக்கான ஒரு வெளிப்படைத்தன்மை தெரியல. முதல்ல நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக இருங்க, என்ன செலவு பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இரண்டாவது, ஒன்றிய அரசு தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து எவ்வளோ வரியாக கொண்டு போகுது அது கணக்கு சொல்லியிருக்காங்க. அந்த கணக்கில் நீங்கள் கணக்காட்டிருக்கிறீங்களா? இவ்வளவு நாங்கள் வரி வாங்கிட்டு போயிருக்கிறோம், இவ்வளோ தான் கம்மியாக தரோன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் நிதி பகிர்வில் கூட எடுத்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் மிக மிக குறைவான வரி வருவாய் வருகிற உத்தரப்பிரதேசத்துக்கு 13,000 கோடி வருது, நமக்கு 3,900 கோடி தான் வருது. அப்போ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அப்போ மாநிலங்கள் என்னவோ வந்து சிற்றரசுகள் மாதிரியும், ஒன்றிய அரசு என்னவோ பேரரசு, அசோகர் சாம்ராட்டு அசோகர் காலத்து பேரரசுங்கிற மாதிரியும் ஜனநாயகத்துக்கு புறம்பாக நடந்து கொள்வதனுடைய விளைவு தான் இது. இதுதான் நிதி பகிர்வு, இந்த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம்னு நம்ம சொல்கிறோம். அதை நிதி பகிர்வில் கூட ஒரு ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று தான் நம்ம கருதி ரொம்ப தொடர்ந்து அதற்கான பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறோம். ஏறத்தாழ 44 விழுக்காடு மாநிலங்களுக்கு வர்ற ஒட்டுமொத்த வரி பகிர்வில் 44 விழுக்காடு கொடுக்கணும், அது 48 விழுக்காடாக கொண்டு போகணும், 50 விழுக்காடை தாண்டணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் மோடி ஆட்சி காலத்தில் தான் இது படிப்படியாக குறைக்கப்பட்டு 47% இருந்ததை இப்போ 43% குறைத்திருக்கிறார்கள். அது உண்மையிலேயே மாநிலங்களுக்கு பேரிடி. ஏற்கனவே ஜிஎஸ்டிங்கிற பேரில் வரி இன்னும் பார்த்திங்கன்னா, நீங்கள் ராஜாஜி தான் முத விற்பனை வரியை கொண்டு வந்தார் இந்தியாவிலேயே. ஒரு கிரியேட்டிவ் வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை வரி, அது மாநில அரசுக்கு உரிமைக்கு உட்பட்டது. அப்போ ஜிஎஸ்டி மூலம் அதை நீங்கள் பறிச்சிங்க. அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையில் நீங்கள் போடுற எல்லா சர்சார்ஜ் டியூட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறது தான். 2014 வரலையும் 3.25 லட்சம் கோடி ரூபா வருமானம் வந்தது. அதில் 1.25 லட்சம் கோடி மாநிலங்களுக்கு, 2 லட்சம் கோடி ஒன்றிய அரசுக்கு இருந்தது. இப்போ 4,60,000 கோடி ரூபாய் வருது. அதே 1.25 லட்சம் கோடி தான் மாநிலங்களுக்கு, மீதி கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடியை மத்திய அரசு பண்ணுது. ஏன்னா செஸ்ஸு போடுறாங்க. மாநிலங்களுக்கு வரி கொடுக்காத, அல்லது இன்னும் சொல்லப்போனால் மாநிலங்களுக்கு பகுதி கொடுக்கப்படாத செஸ்னால் இப்போ செஸ்னால் எஜுகேஷனுக்கு தான் நீங்கள் செலவழிக்கணும்னு இருக்குது. அதையும் நீங்கள் மடைமாற்றீங்க. அதை சிஏஜியே கண்டித்து இருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக செஸ் வசூலிக்கப்படுகிறதோ அந்த நோக்கத்திற்கு அந்த வகையினத்தில் தான் செலவு செய்ய வேண்டும். இதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மரபு. ஆனால் லெனின் சார், குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்கள் எல்லாம் இருக்குது. சமீபத்தில் சென்னை பயணம் வந்திருந்தப்போ கூட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்திலிருந்து பெறப்பட்ட நேரடி வரியை அதிகமாக தான் நாங்கள் தமிழகத்துக்கு கொடுத்துருக்கோம், அதற்கான புள்ளி விவரங்கள் நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் ஏன் தமிழ்நாடு அரசு இப்போது வரை மத்திய அரசு வரி கொடுக்கல, இல்லை எங்களுக்கான நிதியை அவங்க சரிவர கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த குற்றச்சாட்டு வந்து அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே திமுக தலைமையான அரசு முன்னெடுக்கிறதுன்றா மத்திய அரசுடைய குற்றச்சாட்டும் கூட இல்லையா? நிச்சயமாக அது ஒரு அரசியல் காரணம் தான். ஏன்னா மக்கள் நலன் சார்ந்து இயங்குகிற மாநில அரசுகள் அந்த மாநிலத்தினுடைய உரிமையை பற்றி பேச வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த அரசியலை செய்யலைன்னா அது அரசியலே இல்லை என்பதுதான் என்னுடைய கணக்கு. மக்கள் நலனுக்கான ஒரு விஷயம். நீங்கள் நம்முடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் 9% கொடுக்குற ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் வரி பகிர்வோ அல்லது நிதி பகிர்வோ எவ்வளோ கொடுக்குறீங்கிறதுக்குள்ள அதுக்கு ஏன் பதிலளிக்க மாட்டேங்கிறீங்க? நிதியமைச்சர் JNUவில் படித்த பொருளாதார நிபுணர் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க, ஏன் அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, 1,74,000 கோடி ரூபா
பொதுத்துறை நிறுவனங்களை பைப்லைன் மானிட்டைசேஷனில் விற்றீங்க. அது எங்கே போகுதுன்னு கேட்டதுக்கு ஒரு நிதியமைச்சர் ஜனநாயகவாதியாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? இந்தந்த வகையினங்களுக்கு நாங்கள் செலவு பண்ண போகிறோம்னு சொல்லணும். அதை சொல்ல வேண்டிய தேவையில்லைங்கிறாங்க. நீங்கள் யார் அதை சொல்ல வேண்டிய தேவையில்லை? நீங்கள் எப்படி அதை குறுக்க முடியும்? அப்படி என்ன இராணுவ ரகசியமா அது? இப்போ நிதியோ அல்லது ஏன்னா இதுவரையிலையும் உழைத்து உழைத்து பொதுத்துறை நிறுவனங்களில் வந்த ஒரு பணம், முட்டையிட்ட வாத்துக்களை முட்டைக்கு ஆசைப்பட்டு மாற்றியே கொண்டுட்டீங்க. மானிட்டைசேஷன் பண்ணி பைப்லைன் மானிட்டைசேஷன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டீங்க. அந்த பணம் இன்ன வரலையும் என்ன ஆனதுன்னு தெரியல. இதுவரையிலையும் ஒன்றிய அரசு வங்கிகளில் வாங்கிய கடனில் கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி ரூபாய் வரா கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறீங்க இந்த 10 ஆண்டுகளில். இதை குறித்து நீங்கள் வெள்ளை அறிக்கை கேட்க வேண்டியதானே? உண்மை தானேங்க. உண்மையிலேயே ஆளுநர் நியாயமான ஆளாக இருந்தால், இவர் மாநிலத்துக்கும் மத்தியக்கும் அவனை இணைப்பு பாலமாக இருந்தார்னா 25 லட்சம் கோடி ரூபாய்ங்கிறது சின்ன பணம் இல்லை. கிட்டத்தட்ட ஒன்றிய அரசினுடைய நிதி பட்ஜெட் இருக்குல்ல, பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு, அது 85 விழுக்காடு கிட்டத்தட்ட வருது. அப்போ அவ்வளவு பணத்தை நீங்கள் வராக்கடன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. வராக்கடனாக இது பண்ணிட்டீங்க. அப்போ அது குறித்து நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடலாமே, கேட்கலாமே. இது மாநிலங்களுக்கு கூட இல்லை, வங்கிகள், பொதுத்துறை வங்கிகளை, அது மக்கள் சார்ந்து இருக்கிற சிறு குறு தொழிலுக்கெல்லாம் கடன் கொடுக்குற அந்த வங்கிகள் நொடித்து போகாமல் இருக்கணும்னா முதல்ல இதை பண்ணல. ஏன் விரல் விட்டு எண்ணக்கூடிய 2000 கார்ப்பரேட்டுக்கு தானே இது போயிருக்கு. அப்போ கார்ப்பரேட்டுகளுக்கு ஒரு நியாயம். சாதாரண நீங்கள் கல்வி கடன் வாங்கினவனுக்கு ஜப்தி போடுறீங்க, விவசாய கடன் வாங்கினவங்களுக்கு ஜப்திக்கு போகிறீங்க, அவன் டிராக்டரை பிடிச்சிட்டு வரீங்க. வீடு கட்டுற லோனு கட்ட முடியல இந்த இதில் கொரோனா டைமில் வட்டியோடு போட்டு பல மடங்கு அதிகமாக்குனீங்க. எல்லா இடத்துலையும் துன்பமும் துயரமுமாக காட்சியளிக்கிறது. அவங்களுக்கெல்லாம் எதையுமே செய்யாத இந்த அரசு, ஒன்றிய பாஜக அரசு, இங்கே மறுபுறத்தில் ஒரு 2000 கார்ப்பரேட்டுகளுக்கு அவங்க வாங்கின கடன், அந்த கடனை கட்ட முடியல, நீங்களே தள்ளுபடி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன நியாயம் என்பதான் என்னுடைய கேள்வி. இது ஒரு தோரணை. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன கேள்வி அப்படின்னா, திமுக தங்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு எல்லாம் ஒதுக்குறீங்க இல்லையா நிதி, அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இருப்பளவு ஏன் ஒரு திட்டம்னு வரும்போது மட்டும் மத்திய அரசு காரணம் காட்டுறீங்க? இதுதான் கேள்வி. இல்லை, இப்போ நியாயமாக பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் ஆரம்பத்தில் 50 விழுக்காடு கொடுத்தது, 75 விழுக்காடு கொடுத்தது. இப்போ எத்தனை விழுக்காடுன்னு நிதியமைச்சர் சொல்ல தயாரா? இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் அது நிதியை கொடுப்பதில்லை. 60 விழுக்காட்டுக்கு கீழே வந்து இப்போ 50 விழுக்காடு என்கிற அளவிற்கு குறைந்து விட்டது. அப்போ ஒவ்வொன்றும் ஜல் ஜீவன் சொல்லுவாங்க, அதுக்கும் அப்படி தான். ஏன்னா அதுக்கான நீர் ஆதாரங்கிறது மாநில அரசினுடைய ஆதாரத்திலிருந்து தான் நீங்கள் நீர் கொடுக்கணும். பைப்லைன் போட்டால் மட்டும் பத்தாது, நீர் ஆதாரங்களை உருவாக்காமல் கொடுக்குற ஒரு திட்டம் அது. அப்போ மாநிலங்கள் ஒரு பகுதி கொடுக்கணும்னு சொன்னீங்க, கொடுத்தாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? அதில் கொஞ்சம் படிப்படியாக மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய நிதியை குறைச்சி மாநில அரசுகளுக்கு அதிக பேர்டனை கொடுக்குறீங்க. இப்படித்தான் ஒவ்வொன்றிலையும் வருது. நீங்கள் எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்துகிற எல்லா விஷயங்களிலும் இதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் பேர்டன். முன்னாடி ஏற்கனவே வரி வருவாய் என்பது மாநில அரசுக்கு இருந்துச்சு, சரி, அவங்களால செய்ய முடிந்தது. இப்போ ஜிஎஸ்டி என்கிற பேரால் அது பறிக்கப்பட்டு விட்டது முழுக்க. இப்போ சொல்லுவாங்க ஒரு வாதத்தை, நீங்கள் ஸ்டேட் ஜிஎஸ்டி வாங்குறீங்களா, ஏன் சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதையும் சேர்த்து கொடுங்க, நீங்கள் நிதியை கொடுக்க வேண்டாம். அது கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இல்லையே. ஏன்னா ஒன்றிய அரசுக்கான நிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்ஐசிலேருந்து வர டிவிடெண்ட்டு, பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து வர டிவிடெண்ட்டு, இந்த மாதிரியான டிவிடெண்டெல்லாம் அதுக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வைத்து தான் அவங்க தயாரிப்பாங்க, பட்ஜெட்டை தயாரிப்பாங்க. பற்றாக்குறை வந்தபோது கடன் வாங்குவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ என்னென்னா பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் அழித்தொழித்து விட்டதன் காரணமாக அல்லது தனியார்மயமாக்கியதன் விளைவாக இன்று இந்த டிவிடெண்டெல்லாம் நின்று போச்சு. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க? சொத்துக்களே விற்க ஆரம்பிச்சிட்டீங்க. உண்மையில் அதை நாசப்படுத்துகிறீர்கள், அதுதான் உண்மை. அப்போ கனிம வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாருக்கு தாரைவாக்குறீங்க. இப்போ பெரிய நெடுஞ்சாலைகளை போட்டு தனியாருக்கு கொடுக்குறீங்க, ரயிலை தனியார் மயப்படுத்துறீங்க, 100 வழித்தடங்களை தனியார் மயத்துக்கு கொடுக்குறீங்க. இவ்வளோ பெரிய நாடு, 140 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு அரசு நடத்துகிற விமான நிறுவனம் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற இவ்வளோ பாரிய இடைஞ்சலில் இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற இலங்கை கூட ஒரு வானூர்தி சேவை வைத்திருக்கிறது, பாகிஸ்தான் வைத்திருக்கிறது, சின்ன நாடான பங்களாதேஷ் வச்சிருக்கிறது, மிலிட்ரி ஜாண்டா ஆட்சின்னு சொன்னால் கூட மியான்மர் வைத்திருக்கிறது. ஆனால் இந்தியாவில் அது இல்லை. அதோடைய விளைவு என்னென்னா நேரடியாக நீங்கள் பார்க்கணும். உக்ரைன் வரும்போது நம்முடைய மருத்துவ மாணவர்களை கொண்டு வருவதற்கு தனியார் நிறுவனங்கள்கிட்ட கெஞ்ச வேண்டியிருந்துச்சு, போக மறுத்தார்கள். அப்போ நாட்டினுடைய பாதுகாப்பு, நாட்டினுடைய நிச்சயமாக நீங்கள் பார்க்குற போது இந்த மாதிரி மக்கள் படுகிற துன்பங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அயல் நாடுகளில் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கொண்டு வரணும்னா கூட ஒரு பொதுத்துறை விமான நிறுவனம் தேவை. அதையெல்லாம் அழித்தொழித்து விட்டு யாருக்காக இந்த ஆட்சி என்பதை என்னுடைய கேள்வி. எனவே
முதலில் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடம் அங்கு. ஏன்னா மத்திய மாநிலத்துக்கு இணைப்பாக அரசிடம் வந்து கணக்கு கேட்பது சரிதான், ஆனால் ஆளுநர் கேட்பதற்கு யார் அப்படின்றது உங்களுடைய கேள்வி. நிச்சயமா ஆளுநருக்கு அந்த உரிமை இல்லை. முதல்ல ஒன்றிய அரசு கணக்கு கொடுங்க. இங்கிருந்து எவ்வளவு வரி வாங்கப்பட்டது, அந்த வரி எவ்வளவு திருப்பி கொடுத்துருக்கீங்க, இந்த வரியை ஒன்றிய அரசு எதற்கு முதலீடு போட்டிருக்கு, இந்த அரசு எந்தெந்த வகையில செலவு செய்கிறது, இந்த வராக்கடன்களை எல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கு எப்படி நீங்க கொண்டு போறீங்க, இந்த விஷயங்கள்லாம் சொல்லுங்க. ஏன்னா கார்பரேட் வரியை கூட நீங்க ஒரு உதாரணத்தை சொல்றேன், 30 விழுக்காடு கார்பரேட் டாக்ஸ் இருந்துச்சு. இப்போ பாஜக ஆட்சியில், மோடி ஆட்சியில் படிப்படியாக குறைந்து 28 வந்து 22 விழுக்காடு, 8 விழுக்காடு. அது மட்டுமே 1,80,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்படுத்துகிறது. அப்ப இது யாருக்கான வேலை? சரி, மறுபுறம் பெட்ரோல் டீசல் விலை, அதன் மீது டாக்ஸ் அதிகரிக்கிறது, உணவுப் பொருள் மீது டாக்ஸ் அதிகரிக்கிறது, எல்லா டாக்ஸும் சாதாரண மக்களுக்கு விலை சுமை. நம்ம அடுத்ததுல பேசலாம். நீங்க சொன்னதுக்கான ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும், மத்திய அரசு அவங்களுடைய வரி விகிதத்தை பெட்ரோல் டீசல்ல குறைத்த போது தமிழ்நாடு விட்ட சில மாநிலங்கள் மட்டும் தான் குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கருத்தை நான் குறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம அடுத்ததுல இல்ல ஒண்ணு விலை உயர்வு அல்லது விலை கட்டுப்பாடுங்கிறதையே உங்களுக்கு தெரியும். டீசலை டீரெகுலேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பெட்ரோலை மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பண்ணிட்டாங்க. இப்போ சந்தை விலைக்கு தகுந்த விலையை நிர்ணயிக்க வேண்டியது அந்தந்த கம்பெனிகளோட பொறுப்பு. நம்ம கேள்வி என்னென்னா, கொரோனா காலத்தில் $20 வந்துச்சு ஒரு பீப்பா எண்ணெய். நியாயமாக குறைச்சிருக்கணும், 30 ரூபாய்க்கு இங்கே கிடச்சிருக்கணும் 1 லிட்டர் பெட்ரோல். ஆனால் அதுக்கு பதிலாக 9 முறை வரியை உயர்த்தினீங்க. அந்த வரியை வாங்கி நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது ஒரு கேள்வி. இதுவரையிலும் கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் வருகிறது. இது மாநிலங்களுக்கு பேசலாம். இல்ல, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எனவே டீசல் பெட்ரோலுடைய விலையை ஏற்றியவர்கள் குறைப்பதற்கு பதிலாக அதுக்கு வேல்யூ ஆடட் டாக்ஸ் போடுற, சரி விஐடி போடுறதா மாநில அரசு, அதை நீ குறைன்னு சொல்ல, நீ குறைச்சா ஆட்டோமேட்டிக்கா அது குறைஞ்சிரும். சரி, ஓகே. நீங்க 10 ரூபா குறைச்சிங்க, டீசல் 1 ரூபா 60 காசு குறைஞ்சிருச்சா இல்லையா? விஐடியில் மாநில அரசு குறைக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா குறையும். கருத்தை எடுத்துக்கிறேன்.